பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்க மகளிர் மாநாடு இன்று மாலை பூம்புகாரில் நடைபெறவுள்ளது. மாநாட்டிற்கு செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள், மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்து களத்தில் இருக்கும் செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், மாநாடு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வன்னியர் சங்கம் சார்பாக நடத்தக்கூடிய 2 மாநாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, வன்னியர் சங்கத்தின் சார்பாக நடத்தக்கூடிய இளைஞர்கள் மாநாடு. இது சித்திரை மாதத்தில் முழு நிலவு நாளில் நடைபெறும் மாநாடு. இன்னொன்று, இந்த மகளிர் மாநாடு. கடந்த 15 ஆண்டுகளாக இந்த மகளிர் மாநாடானது நடைபெறாமல் இருந்த நிலையில் இந்த ஆண்டு இந்த மாநாடானது கடந்த ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டு இன்று மாலை நடத்தப்பட இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் 2 பிரிவுகளாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மகளிர் மாநாடானது தற்போது பூம்புகாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடு காட்சிகளை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கலாம். சுமார் 1.5 லட்சத்திற்கு மேலான பெண்கள் குடும்பத்துடன் பங்கேற்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிக அளவில் மக்கள் இந்த பூம்புகார் பகுதிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக 2 மாவட்ட எஸ்பிகள் தலைமையிலான பாதுகாப்பு பணிகள் இங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 50,000 மேற்பட்ட மக்கள் உட்காருவதற்கு, அமர்ந்து பார்ப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விழா மேடைக்கு வரக்கூடிய பகுதிகள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களின் புகைப்படங்களும் இந்த விழா நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக 20 ஆண்டுகளில் அன்புமணி அவர்கள் இல்லாமல் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாக, பாமகவின் ஒரு நிகழ்ச்சியாக இது பார்க்கப்பட்டாலும் அன்புமணி அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிக அளவில் கூட்டம் வருவதனாலும் ராமதாஸ் அவர்கள் நேற்று அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் கூடியிருந்த நிலையில் இன்று மகளிர் மாநாடு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. அதனால் முக்கியத்துவம், அடுத்தடுத்து பாமகவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இன்று மேடையில் ராமதாஸ் அவர்கள் எதையெல்லாம் பேசுவார், அன்புமணி அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பொறுப்பான இடத்தில் தற்போது யார் அமர வைக்கப்படுவார் என்பது போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக எல்லாம் இந்த பகுதி தற்போது இந்த மாநாடு மாறி இருக்கிறது. அதனால் முழு வீச்சில் தயாராகி இருக்கக்கூடிய இந்த மாநாடானது 3 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. மோனிஷா, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.